டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உணவே மருந்து அப்படின்னு சொல்றது சித்த மருத்துவத்தோட அடிப்படை கோட்பாடு. இந்த உணவை நம்ம எப்படி மருந்தாக எடுத்துக்கலாம்? சில வகையான பிரச்சனைகளுக்கு இந்த உணவு சாப்பிட்டா நம்ம ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இல்ல இந்த மூலிகைய மருந்தாக சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமா 4 விஷயத்த பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். சுகர் இருக்கிறவங்க அடிக்கடி கவனம் செலுத்தி சாப்பிட வேண்டிய ஒரு உணவு முறை என்ன? அதே மாதிரி பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, தைராய்டு. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம எதில் அதிகமான கவனம் செலுத்தி நம்ம சாப்பிடணுன்றத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஆவாரம் பூ இது உடல்ல பல நோய்களை குணமாக்குது. அதுலயும் முக்கியமாக பார்த்தோம்னா பிளட் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு ஆவாரம் பூ மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் குறைந்து சுகர் லெவல் குறையிறதுக்கு நமக்கு ஆவாரம் பூ பயன்படுது. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலுமே வந்து பார்த்தோம்னா சுகரோட சில பிரச்சனைகளுக்கு கால்ல மதமதப்பு இருக்கா, இல்ல நமக்கு கண் பார்வை குறைபாடு, டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்றோம், கால்கள்ல வந்து புண் ஏற்பட்ட மாதிரி இருந்துச்சுன்னா அதற்கு நம்ம ஆவாரம் பூவை வந்து பயன்படுத்துறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆவாரம் பூவை நம்ம பயன்படுத்த என்ன ஆகும்னா சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும். சரி, தினமும் ஆவாரம் பூ எப்படி பயன்படுத்தலாம், இல்லை உணவோட இது வந்து கொஞ்சம் டேஸ்டியா நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னா துவையல் மாதிரி ஆவாரம் பூவை பயன்படுத்தலாம். ஸோ இந்த ஆவாரம் பூ துவையலை வாரம் 3-4 நாட்கள் நம்ம ரெடி பண்ணி சாப்பிடும்போது பிளட் சுகர் லெவல் குறையிறது மட்டும் இல்லாம உணவு சாப்பிடும்போது நமக்கு ஒரு திருப்தி, நல்லா பிடிச்சு சாப்பிடுவோம், ஆசைப்பட்டு சாப்பிடுவோம்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம இதை சாப்பிடலாம். ஸோ இந்த ஆவாரம் பூ துவையல் அப்படின்னு சொல்றது நார்மலா நம்ம துவையல் செய்யற மாதிரி தான். ஸோ உளுந்து, கொஞ்சமா கடலை பருப்பு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஸோ இது எல்லாமே சேர்த்து, பூண்டு சேர்த்து, கொஞ்சம் பெருங்காயம், இந்த ஆவாரம் பூவும் சேர்த்து நம்ம லேசா வதக்கி நல்லெண்ணெயில வதக்கி நம்ம துவையல் மாதிரி எடுத்து தாளிதம் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். சுகர் லெவல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். சரி, அதற்கு அடுத்ததாக இந்த கொலஸ்ட்ரால் லெவல். கொலஸ்ட்ரால் நம்ம உடல்ல அதிகமாக என்ன ஆகுதுன்னா உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும். லிவர், கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் வந்து இருக்கு. இந்த கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி உணவு முறைகள், என்னதான் மருத்துவ முறைகள் எடுத்தாலும் உணவு முறைகள் மூலமாகவும் நோய்கள் வந்து நமக்கு கட்டுப்படுது. அதை வந்து நம்ம சாப்பிடணும். இதயத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், ஸோ ஃபேட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் நமக்கு பயன்படுது. இதுக்கு முக்கியமாக கொள்ளு துவையல் நமக்கு பயன்படுது. பொதுவாகவே கொழுப்பை குறைப்பதற்கு நமக்கு கொள்ளு மிக சிறந்த ஒரு விஷயம், உணவு முறை சொல்லலாம். இதை வந்து கஞ்சியாகவோ இல்லை நம்ம வேக வைத்து சுண்டல் மாதிரியே சாப்பிடும்போது உடல்ல நிறைய பலன்கள் கிடைக்குது. சரி, அந்த மாதிரி தான் இந்த கொள்ளை நம்ம பயன்படுத்தலாம். இந்த கொள்ளை துவையலாக அரைத்து சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதுவே நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் சீக்கிரம் வந்து நமக்கு டைஜஷன் ஆகிறதுக்கும் அப்சார்ப்ஷன் நடக்கிறதுக்கும் குடல் பகுதியில எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நமக்கு கொள்ளு பயன்படுது. சரி, அதுக்கு அடுத்ததாக பிளட் ப்ரெஷர், பிபி நம்ம எப்படிங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம்? அதிகமான அளவு எனக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கு, இந்த பிபியை நான் வந்து குறைக்கணும் அப்படின்னா உணவில் இதை சேர்த்து சாப்பிட்டா நல்லது. எந்த விஷயம் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொத்தமல்லி இலைகள். ஸோ பிபி இருக்கிறவங்க கொத்தமல்லி இலைகளை ஜூஸ் மாதிரியும் குடிக்கலாம். நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஜூஸ் போட்டு இதுலேயும் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு ஜூஸ் எடுத்து வடிகட்டி நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம குடிக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் லெவல் நமக்கு குறையுது. அதே மாதிரி தான் இந்த நம்ம வந்து துவையல் மாதிரி அரைத்து சாப்பிடும்போது நம்ம உடல்ல கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அப்படின்றது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா தனியா இலைகளை நம்ம பயன்படுத்த போறோம். ஸோ தனியா இலைகளை நம்ம வந்து துவையல் மாதிரி அரைத்து இதனோட பூண்டு எல்லாமே சேர்த்து கொஞ்சம் உளுந்து பருப்பு சேர்த்து நம்ம பயன்படுத்தும் போது ஜீரண சக்தியும் நமக்கு அதிகரிக்குது. இதுல ஈஸியா நமக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால இதுலயுமே நமக்கு மலச்சிக்கல் இல்லாமலும் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணவும் நமக்கு இது பயன்படுது. அதே மாதிரிதான் தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள். ஏன்னா தைராய்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த உணவு சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாது, அந்த உணவு சாப்பிடலாமா, இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா இவர்கள் வல்லாரைக்கீரையை பயன்படுத்தலாம். ஸோ வல்லாரைக்கீரை பொதுவாக ஞாபகத்திறன் அப்படின்னு இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் தலைமுடி வளர்ச்சிக்கும் சரி, வயிறு புண்களை ஆற்றுவதற்கும் சரி, தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளை சரியாக, ஒரு சிலருக்கு வந்து தைராய்டு வீக்கம் இருக்கும். ஸோ அதுக்குமே வந்து சித்த மருத்துவத்துல ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்
இருக்கு. அந்த மருந்துகளை எடுக்கும்போது நமக்கு சரியாகுது. ஸோ இந்த மாதிரி தைராய்டு பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் நமக்கு என்னன்னா வல்லாரை. ஸோ இந்த வல்லாரையை துவையல் மாதிரி நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மிக சிறந்ததாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நமக்கு வந்து சுகர் இருக்கு, பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால், தைராய்டு இது சரியாகிறதுக்கான வழிமுறைகள் நம்ம என்னென்ன உணவு முறைகளை பார்த்தோம். அதே மாதிரி மருந்து முறைகள் வேறு என்னங்க சாப்பிடலாம்? இதுக்கு வந்து பேசிக்கா மருந்து முறைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வந்து சர்க்கரை நோய் இருந்ததுன்னா இதிலே ஆவாரை குடிநீர், ஆவாரை பூ வந்து நம்ம துவையலாக சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இதுல ஆவாரை குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. இது வந்து நமக்கு சுகர் லெவலை நமக்கு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆவாரை குடிநீரை நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் இருக்கு, பிபி இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இதுல வந்து சர்பகந்த சூரணம் பயன்படுத்தலாம், அசைச்சூரணம் பயன்படுத்தலாம். அதே மாதிரிதான் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு மந்தாரை குடிநீர் அப்படின்ற மருந்து பயன்படுது. இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ மந்தாரை குடிநீர் அப்படின்னு சொல்றது நம்ம உடல்ல தைராய்டு மட்டும் இல்ல பல பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு நமக்கு பயன்படுது. ஸோ இந்த மந்தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்த நம்ம அந்த மூலிகையை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்த உடல் எடையும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ உணவோடு சேர்த்து இந்த மருந்துகள் சாப்பிடும்போது இந்த மாதிரி அடிப்படையில அதாவது மருந்தே இல்லாமல் சரி செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நிறைய இருக்கு. அந்த உணவு முறைகள் மூலமே நம்ம சரி பண்ணிக்கலாம். அடிப்படையாக பயன்படுத்தக்கூடிய சில சித்த மருந்துகள் மூலமும் இந்த மாதிரி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளலாம். இந்த பதிவில் கூறியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.